ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம நவரத்னா ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தந்தியோன் யூடியூப் சேனலில் தமிழில் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த படம் 2 மணி நேரம் 16 நிமிஷம் இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு விவசாயி வேலை பார்க்குறாரு. ஒரு இடத்த தோண்டும் போது அவருக்கு நவரத்னா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கிடைக்குது, செயின் மாரி கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செயினை யாருக்கும் தெரியாமல் அவர் வீட்டுக்கு வந்து கொண்டு போயிடுறாரு. கொண்டு போய் ஒய்ஃப் கிட்ட காமிக்க சார். அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளது கிடையாது, எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடைச்சோ அந்த ஓனருக்கு தான் சொந்தமானது, அவங்ககிட்டே போய் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இருந்தாலும் அவர் இது ஒத்துக்க மாட்டார். இவர் கழுத்தில் வந்து அணிஞ்சு பார்ப்பாரு. ஸோ ஒரு சமயத்தில் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நவரத்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் இருக்கார் பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்துருவாரு. அந்த ஓனரும் வந்து பார்த்தா அந்த பாக்ஸை படித்து பார்ப்பார். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றத ஒரு தமிழ் ப்ரொஃபஸரை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்தா பதற்றமாகவே இருப்பார். அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு காரில் கூட்டு போவார் அந்த ஓனரு. ஸோ அந்த கார்லேயே வந்து பார்த்தா நவரத்ன மாலை இருக்கும். அந்த ஒய்ஃப் எடுத்து அதை அணிஞ்சிக்கிறாங்க. அதை அணிஞ்ச உடனே அந்த ஸ்பாட்லேயே அந்த ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த நவரத்ன மாலை யார் அணிகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. அதேமாரி அந்த விவசாயி ஃபஸ்ட்டு எடுத்தார் பாருங்க, அவரும் தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருப்பார். அவரும் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த சமயத்தில் ஆக்சிடென்ட் ஆக சொல்ல இந்த ஓனர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரும் வந்து பார்த்தா படுத்த படுக்கையாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரை காப்பாற்றோம் அப்படின்னா இந்த நவரத்ன மாலையோட கதை என்ன, அவங்க வந்து அது அந்த நவரத்ன மாலை என்ன பண்ணணும் அப்படின்னு தான் மொத்த கதையாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதான் ஸ்டார்டிங்கான ஸ்டோரி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு சமயத்தில் வந்து சந்திப்பாங்க. ஹீரோவுக்கும் ஒரு கதை இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கோல் இருக்குது. 2 பேருமே கடைசி வரைக்கும் அந்த கோலை அடைஞ்சாங்களா இல்லையான்றதான் மொத்த கதையாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தா டீசென்ட் வாட்சபிள் மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காலாம் கிடையாதுங்க. ஸோ நவரத்னா ஸ்டார்டிங் அந்தளவுக்கு வந்து கொண்டு போயிட்டு கடைசியாக வந்து பார்த்தா நவரத்ன மாலையை ரொம்ப வந்து சிம்பிளாகவே முடிச்சிருவாங்க அதுக்கான ஸ்டோரியை. ஸோ டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதை கடைசியாக வந்து ஃபில் பண்ணல அப்படின்ட்டு தான் கதை. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து பார்த்தா ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து சந்திக்கிறாங்க. ஸோ சந்திச்சு அவங்களுக்கான கோல் என்ன, ஏன்னா காட்டில் தான் 2 பேருக்கான கோல்மே வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் நிறையா காமெடி வந்து பார்த்தா பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு சில இடங்களில் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். ஹீரோயினுக்கு ஒரு கோல் இருக்கும், ஹீரோவுக்கும் ஒரு கோல் இருக்கும். 2 பேருமே வந்து பார்த்தா நடுவில் சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓரளவுக்கு டீசென்ட் வாட்சபிள் தான். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தா அடல் கண்டட்டோ ரத்தம் தெரிய காட்சி எதுவுமே இல்லை. ஃபேமிலி லைஃபை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படம் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். படத்தை பார்த்தவங்க என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.